காமராசர் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கு இந்த இடத்தில் மேடை அமைக்கிற தகுதி முதலில் யாருக்கு இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். தகுதி என்கிற சொல் வருகிற போதே அதற்கு இணையாக அந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற சொல்லும் இணையாக வந்துவிடும். அறிவியலாளர்கள் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது எந்தெந்த நேரத்தில் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. முதலில் அவர்கள் குறிப்பிடுவது இந்த நிறம், கருப்பு நிறம். கருப்பு நிறம் என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு கொண்டு செய்யும் என்று சொல்றாங்க. அது கருப்புனாலே நம்மால ஒரு அசிங்கம்னு நினைப்போம். அப்படி ஒரு மனநோய் நம்ம ஆளுக்கு இருக்கு. கருப்புனாலே அது ஒரு தாழ்வானது. அதை வச்சுதான் நீ வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்தில் கூட என்ன சொல்றான்னா, இதை பூசினீங்கன்னா 6 நாள்ல சிவப்பாக மிளிரோம்பா. வாரத்தில் 7 நாள், அந்த ஒரு நாள் கூட விட்டுருவாரு அவரு, அது கூட பொறுக்க முடியாது. 6 நாள்ல சிவப்பாக மிளிரோம்பா. அப்படி ஒரு மனநோய் நம்ம ஆளுக்குள்ள இருக்கு. கருப்புனாலே அது அசிங்கம்னு. இது ஒரு பக்கம்னா, இந்த திராவிடத்தில் என்ன சொல்லுவான், நாம எல்லாருமே கருப்பு தான்பா, நாம எல்லாருமே கருப்பு தான், கருப்பு தமிழர்களுடைய நிறம், கருப்பு தான் தமிழர்களுடைய நிறம், திராவிடத்தோட நிறமே கருப்பு தான்பா. கருப்பு அவமானம் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனா உண்மையில் நாம கருப்பே இல்லை, நாம கருப்பே கிடையாது. நான் கருப்பு இல்லை. நான் கருப்பானவனுக்கு செக் பண்ணுமா, ஒரு ஆப்பிரிக்காரனை கூட்டு வந்து என் பக்கத்தில் நிற்க, அப்ப தெரியும் யாரு கருப்புன்னு. தமிழர்களின் நிறம் கருப்பல்ல, என்னுடைய நிறம் கருப்பல்ல, என்னுடைய நிறம் மாநிறம். மாநிறம் என்றால் சரியாக மனிதர்களின் நிறம் என்று அர்த்தம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணின் நிறமும் எண்ணின் நிறமும் ஒண்ணு. நான் ஏன் இந்த மண்ணோட நிறத்தில் இருக்கிறேன், இந்த மண் எப்போது தோன்றியதோ அப்போது தோன்றிய மூத்த குடி நாடு, அதனால இந்த மண்ணோட நிறத்தில் இருக்கிறேன். நான் கருப்பு கிடையாது. கருப்பு என்பது ஒரு அவமானமும் கிடையாது. அப்படி ஒரு மனநோய் நம்ம ஆளுகளுக்குள்ள இருக்கு. அடுத்ததாக பெரும்பான்மையான தாழ்வு மனப்பான்மை எப்படி வரும் என்று கேட்டால், கல்வி தகுதி. நம்ம ஆளுகளுக்குள்ள இந்த படிச்சவனாலே கொஞ்சம் உயர்வா பாக்குறது. இந்த காவல்துறை எல்லாம் போனீங்கன்னா படிச்சவனா அவனை ஒரு மாதிரியே நடத்துறது, இந்த படிக்காத பாமர மக்கள் எல்லாம் போனா அவங்கள ஒரு மாதிரியே நடத்துறது. நம்ம ஆளுகளுக்குள்ள அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு. படிச்சவனா அறிவாளி. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுங்கிற ஐயா வள்ளுவர் சொல்றாரு. அதே வள்ளுவர் சொல்றாரு, கற்றதினால் ஆயா பயனன் கொள்கிறாரு. போங்கிறான், நீங்களும் உங்க படிப்போங்கிறாரு. என்னத்தான் படிச்ச நீங்கிறாரு. நம்மளால சட்டம் படிச்சிருப்பான், ஆனா சண்டை போட்டுட்டு போன பொண்டாட்டிய சமாதானம் பண்ண தெரியாது. உன் சட்டம் படிச்சு உன் படிப்பு என்னதான் செய்யுதுங்கிறாரு. தேளு கடிச்சா பூரா கடிச்சா தூக்கிட்டு ஓடுவான் மருத்துவமனைக்கு. எம்ஏ படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேங்கிறான். பூரா கடிச்சாலே என்ன பண்ண தெரியல, எம்ஏ படிச்சு என்னடா பண்ணுங்கிறாரு. அப்ப கல்வி என்பது மட்டும் தகுதி அல்ல. இங்க ஒரு மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா, படிச்சவன் எல்லாம் அறிவாளின்னு நினைச்சான். படித்தவர்கள் எல்லாம் அறிவாளி அல்ல, படித்தவர்கள் படிப்பாளி. எவனுக்கு அறிவு இருக்கிறதோ அவன் தான் அறிவாளி, படித்தவர்கள் அறிவாளி இல்லை. அப்படி ஒரு மனநோய் நம் மக்களுக்குள்ள இருக்கு, படித்தவங்களாம் அறிவாளி. அது ஒரு தாழ்வு மனப்பான்மை என்று இந்த ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், பணம், செல்வம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பணக்காரன்னா ஒரு மாதிரியா பார்க்கறது, ஏழைன்னா ஒரு மாதிரியா பார்க்கறது, வறுமையில் இருக்கணும் ஒரு மாதிரியா நடத்துறது, அதே கார்ல இருந்தா அவனை ஒரு மாதிரியா நடத்துறது. இது ஒருவனுக்குள் தாழ்வு மனப்பான்மையை உண்டு செய்யும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி, செல்வம், நிறம். இது பெரும்பான்மையான மனிதர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்க உண்டு செய்யும் என்று சொல்றாங்க. ஐயா காமராசர் கருப்பு நிறத்தில் இருந்தார். ஐயா காமராசர் பெரும்பான்மையா படிக்கல. ஐயா காமராசர் இடத்துல செல்வமும் இல்லை. நாம் எதையெல்லாம் தடை என்று சொல்லுகிறோமோ அந்த தடையெல்லாம் உடைத்து தகர்த்தறிந்த ஒரு மாமனிதன் தான் ஐயா காமராசர் அவர்கள். ஐயா காமராசர் அவர்களை பற்றி பேசுவதற்கு எவ்வளவோ விடயங்கள் இருக்கிறது. அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஐயா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறை தமிழகத்துக்கு வருகிற போது, தமிழகத்திலே கருணாநிதியினுடைய இறப்பிற்கு அந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு வருகிற போது அந்த இடத்தில் குறிப்பிட்டு பேசுகிறார். நான் கருணாநிதியை கண்டு வியக்கிறேன் என்று பேசுகிறார். நான் கருணாநிதியை கண்டு வியக்கிறேன், இவ்வளவு பெரிய மனிதர் இந்த சின்ன வீட்டிலா வாழ்ந்தார் என்று வியக்கிறேன் என்று பேசுகிறார். பேசிக்கலி ஐயா கருணாநிதிக்கு சின்ன வீடுனா ரொம்ப பிடிக்கும், அது வேற. ஆனால் ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார், இவ்வளவு பெரிய மனிதர் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்று வியக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஃபுல் போதையில் இருக்கவங்க கூட அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. இவ்வளவு பெரிய மனிதர் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்
என்று வியக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐயா ராகுல் காந்தி அவர்களுக்கு உலக வரலாறு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியாவினுடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் தன் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறாவது தெரிந்திருக்க வேண்டும். உலக வரலாற்றிலேயே முதல்வராக இருந்து 4 கிழிந்த சட்டங்களை மட்டும் வைத்துக் கொண்டு தனக்கென்று ஏதும் சொத்துக்களை சேர்க்காமல் தன்னையே இந்த நாட்டுக்கு சொத்தாக அர்ப்பணித்த ஒரு பெருந்தலைவன் உருவாக்கிய கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு கருணாநிதி எல்லாம் உங்களுக்கு எளிமையின் வடிவமாக தெரிகிறார் என்றால், ஐயா காமராசர் உருவாக்கிய காங்கிரஸ் கட்சிக்கு கூட ஐயா காமராசரை பற்றி பேசுகிற தகுதி இல்லை என்கிற நிலை உருவாகிற போது காலமே இந்த இடத்தில் மேடை அமைத்து நம்மை பேச வைக்கிறது. அவர் ஒரு பெருந்தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர் ஐயா காமராசர். அவர் காலகட்டத்தில் அவரை யாரை விரல் நீட்டி பிரதமர் என்கிறாரோ அவர்தான் பிரதமர். அவர் யாரை சுட்டிக்காட்டி இந்தியாவுடைய பிரதமர் என்கிறாரோ அவர்தான் பிரதமர். அவர் காலகட்டத்தில் அவர் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்பொழுதும் முதல்வர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இணையத்தில் இன்றும் அந்த புகைப்படம் இருக்கிறது. இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிற அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். நமது தாத்தா காமராசர் அவர்கள் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கிற புகைப்படம் இன்றும் இணையத்தில் இருக்கிறது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்றால் ஒரு பிரதமர் இடுப்புக்கு கீழே குனிந்து வணக்கம் சொல்லுகிறார், ஒரு முதலமைச்சர் இடுப்புக்கு கீழே குனிந்து வணக்கம் சொல்லுகிறார், ஒரு முதலமைச்சர் வெள்ளை கொடியை விரித்துக் கொண்டு நிற்கிறார். அதுதான் இன்று தமிழகத்தின் நிலை. இந்தியாவினுடைய பிரதமர் வருகிறார் என்றால் அவருக்கு பணிந்து நிற்கிற தமிழக முதல்வர்களைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருந்த தமிழன் நம் தாத்தா காமராசர் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. கல்வியினுடைய இருண்ட காலம் அது. அவர் வாழ்ந்த காலம் என்பது கல்வியினுடைய இருண்ட காலம். அனைவருக்கும் கல்வி மறுக்கப்பட்ட காலம். உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கல்வி மறுக்கப்பட்ட காலம் அது. அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் உண்மையான விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும். கல்வி அறிவு பெற வேண்டும் என்றால் நிறைய பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று அவர் ஆண்ட 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர் நமது தாத்தா காமராசர். அதனால்தான் அவரை கல்விக்கண் திறந்த காமராசர், கல்விக்கான கடவுள் ஐயா காமராசர் என்று குறிப்பிடுறோம். ஆனா இங்க ஒருத்தன் ஐயா கருணாநிதியை கடவுளுங்கிறான். தமிழ் கடவுள் யாருன்னா ஐயா கருணாநிதிங்கிறான். சாத்தான்லாம் இப்ப கடவுள் லிஸ்ட்ல வருதாடா உங்களுக்கு? ஐயா கருணாநிதியை கடவுள் என்று சொல்லுகிற உரிமை உனக்கு இருக்கிறது என்றால் ஐயா கருணாநிதியை சாத்தான் என்று சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்குது. அதுவும் சாதா சாத்தான் இல்ல, குட்டி சாத்தான். குட்டி சாத்தன் கருணாநிதி தான் தொடங்குவேன். அவர் கடவுள். ஏன்னா கடவுள நாங்க முருகர் படத்தை வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிப்போம். நீ என்ன ஒண்ணு கருணாநிதி படத்தை வச்சுட்டு அவர் வான்கோயின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு, அதை உட்காந்து குடும்பத்தோட படிங்க, நல்லா குதூகலமா இருக்கும். தமிழர் வாழ்வில் செழிக்க வாழ்வில் வளர எங்களுக்கு எவ்வளவு கடவுள் இருக்கு, எவ்வளவு சாமி இருக்கு. கருணாநிதி எல்லாம் சாத்தான் லிஸ்ட்ல ஒண்ணா வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் ஐயா காமராசரை ஒரு குறிப்பிட்ட சாதிய வட்டத்திற்குள் அடக்கியதுதான் கொடுமை. ஐயா காமராசர் ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைக்கப்படுகிறார். ஐயா தீரன் சின்னமலை அவர் ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைக்கப்படுகிறார். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர் ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைக்கப்படுகிறார். ஐயா அழகுமுத்துக்கோன் அவர் ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைக்கப்படுகிறார். ஐயா தீரன் சின்னமலை அவர் ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைக்கப்படுகிறார். ஆனால் கடைசி வரை இந்த கருணாநிதி ஜெயலலிதா மட்டும் என்ன சாதின்னு எவனுக்கும் தெரியல. இந்த திரைப்படத்தெல்லாம் சொல்லுவாங்க, யாரா நீங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்கிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸ்டாலின் தெரியும், அதுக்கு முன்னாடி ஐயா கருணாநிதி, அதுக்கு முன்னாடி ஐயா முத்துவேல், அதுக்கும் முன்னாடி சொல்லு உன் பூர்வீகம் என்ன நாங்க தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளச்ச சொல்லு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். சாதியை பெரியார் தான் ஒழித்தார் என்று இங்க வந்து உருட்டுவான். ஆனால் அந்த பெரியாரை பற்றி படம் எடுக்கிற போது ஆந்திராவில் ஈவர் ராமசாமி நாயக்கர்னு பேர் வைக்கும். இங்க ராமசாமி சொல்லக்கூடாதுங்கிறா, ராமசாமியின் பேர் சொல்லக்கூடாது, அவரை பெரியார் சொல்லுங்க, ஏன் ராமசாமியின் பேர் சொல்லுங்க. ஆனால் அந்த பெரியாரை ஆந்திராவில் படம் எடுக்கிற போது ராமசாமி நாயக்கர் தான் பேர் வைக்கும். ஏன்டா அப்படி பேர் வச்ச? நீங்க இருந்து எந்த வாயம் கேட்கல, எந்த நாயம் கேட்கல. ஆக
இவ்வளவுதான் இவர்களுடைய சாதிய ஒழிப்பு. எல்லாம் வந்து என்னென்னமோ பேர் வச்சுக்கிறான். வாழும் காமராசருங்கிறான், இளைய காமராசருங்கிறான், கருப்பு காமராசர், சிவப்பு காமராசர், என்னென்னமோ பேர் வச்சிருக்கான். இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு வாழும் வள்ளுவரேன்ட்டு ஐயா ஸ்டாலினை போட்டு இவங்க படுத்துறாங்க ஒரு பாடு. ஐயோ, 2.5 மணி நேரம் பயிற்சி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஒரு திருக்குறளை சொல்வதற்கு 2.5 மணி நேரம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. பயிற்சி முடிச்ச உடனே முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும்ட்டார். இப்ப புதுசா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கான். அப்படியே திருவள்ளுவர் ஏஐலே வராரு. ஏஐ டெக்னாலஜி வச்சு திருவள்ளுவரை உருவாக்கி இருக்கான். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவள்ளுவரை உருவாக்குனத ஐயா ஸ்டாலினே ஏஐல உருவாக்கி அந்த திருக்குறளை சொல்லியிருக்கலாம். ரொம்ப கஷ்டம் அவரை வச்சுக்கிட்டு. அப்படி பல பேர் பேர் வச்சுக்கிறான். வாழும் வல்லவருங்கிற, வாழும் காமராசருங்கிறான், இளைய காமராசருங்கிறான். ஐயா விஜய் அவரை இளைய காமராசர்ட்டாங்க. அந்த விஜய் இப்ப புதுசா கட்சி தொடங்கி இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எவ்வளவு கட்சிகள் போராட்டம் நடத்துது. தமிழகத்தில் போராட்டம் நடத்துவது என்பது இயல்பு. நிறைய கட்சிகள் போராட்டம் நடத்தும். ஆனா ஐயா விஜய்க்கு போராட்டம் நடத்தவே ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஒண்ணு மரத்து மேல வந்து தாவுது, ஒண்ணு கட்டையை பிடிச்சி ஆட்டுது, ஒண்ணு வயரை பிடிச்சி இழுக்குது, ஒண்ணு கம்பியை பிடிச்சி வளைக்குது. அவருக்கு போராட்டம் நடத்துறதே மிகப்பெரிய போராட்டம். அது என்ன சொல்ல வராங்கன்னு இது வரைக்கும் புரியல. என்ன கொள்கைன்னே தெரியல. ஒருவேளை தனியா தான் நிற்பாங்களான்னு பார்த்தா தனியா நிக்க மாட்டோம், எங்களுடைய கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். சரி, கூட்டணி வச்சு பாருன்னு பார்த்தா பிஜேபியுடன் ஒரு நாளும் கூட்டணி கிடையாதுங்கிறாரு. ஆனா அதிமுக கூட வேணா சேர்ந்து போங்கிறாரு. லூசு பயில அதிமுக பிஜேபி ஒன்னா நாடா இருக்குது. திமுக எங்கள் அரசியல் எதிரி, அவர்களுடன் கூட்டணி கிடையாதுங்கிறாரு. ஆனா காங்கிரஸோட சேர்ந்து போங்கிறாரு. டேய், காங்கிரஸ் திமுக ஒன்னா நாடா இருக்குது. இது என்ன எளவு கர்மாந்திர டிசைனே புரியல. இப்படி போறவரெல்லாம் வாழும் காமராசர், வளரும் காமராசர் பேர் வச்சிருக்கிறது. உண்மையிலேயே ஐயா காமராசரை ஒப்பிட்டு இப்போது இருக்கிற அரசியல் தலைவர்களுடன் ஐயா காமராசரை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நான் அண்ணன் சீமானைத்தான் ஒப்பிட்டு சொல்லுவேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லலாம், இவங்களை விடுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லலாம். இப்ப உன் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் உங்க அண்ணா அவர் மேல பற்று இருக்கு, அவர் மேல உனக்கு நிறைய பாசம் இருக்கு, அதனால சொல்லுவேன். அப்படி இல்ல, சம்பவத்தை நான் சொல்றேன், பிறகு நீ சொல்லு அண்ணன் சீமான ஒப்பிடலாமா இல்லையான்னு. 50 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். ஒரு தேர்தல் வரும்போது தேர்தல் அறிக்கையில ஓடுறான், காவிரி தண்ணியை மீட்டு கொண்டு வருவோம். காவிரி தண்ணியை கர்நாடகா தராமல் எப்படா தமிழ்நாட்டில் இருந்து மின்சாரம் மட்டும் கர்நாடகாவுக்கு தரேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த 50 ஆண்டுகால திராவிட அரசியல்ல ஒரே ஒரு ஆள் இல்லை. இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரியணையில் ஏறுகிற போது காவிரியிலிருந்து எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு நாங்கள் கோரிக்கை வைப்பதோ ஆர்ப்பாட்டம் வைப்பதோ மனு கொடுப்பதோ செய்ய போவதில்லை. அவனே கொடுப்பான், அவனே கொடுப்பான். அவனுக்கு தெரியும் இவனுக்கு சரியான காட்டானுங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவனே கொடுப்பான். இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆளறப்ப தானா தண்ணி வரும். ஐயா காமராசர் அணையை கட்டினாரு, கருணாநிதி அணைச்சதெல்லாம் கட்டினார். அப்படி ஒரு தலைவர் இல்லை. அவர் உண்மையிலே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதனால அவரை கல்வி அறிவு இல்லாதவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீ படிச்சவனா என்ன தகுதி சொல்லுவ, என்ன தகுதி சொல்லுவ? அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்பா, அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்பா. இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. படிச்சு முடிச்சு என்னப்பா பண்றேன்னு கேட்டா, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறேன்பா, படிச்சு முடிச்சுட்டேன்பா. படிச்சு முடிச்சுட்டேங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. தமிழர்கள் மட்டும்தான் கற்றது கையளவு கல்லாரவு உலகளவுங்கிற தத்துவத்தை கொண்டவர்கள். அந்த தத்துவத்திற்கு இனகட்டன் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருந்தவர் ஐயா காமராசர் அவர்கள். அதனால அவரை அப்படி சொல்ல முடியாது. ஐயா காமராசர் அவர்கள் தொடக்க பள்ளியில படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பிள்ளைய கால் சட்டை போட்டு தொடக்க பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது. அதுல என்ன பண்றாங்க, ஒரு 5 பைசா வசூல் செய்து அந்த விழாவை பள்ளி நிர்வாகம் நடத்துது. வசூல் செய்து எல்லாருக்கும் அந்த பிரசாதம் பொங்கல் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற பிள்ளைகள் அதை அப்படியே வரிசையில போய் பசியில முந்தி அடிச்சுட்டு நிறைய வாங்குறாங்க. ஐயா காமராசர் அதை அப்படியே ஓரமா நின்று பாக்குறாங்க. அவர் இறுதியா தான் போறாரு, அவர் கிடைக்கல, கொஞ்சமா தான் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க, காமராசர் நீ எங்க கூட வந்து முந்தி அடிச்சுட்டு வாங்கிறதா உனக்கும் நிறைய கிடைச்சிருக்குமேன்னு. அப்ப ஐயா காமராசர் சொல்றாங்க, இந்த பள்ளி நிர்வாகம் எல்லாரிடத்திலும் சமமாக 5 பைசா வசூல் செய்திருக்கிறது. அதே போல எல்லோருக்கும் சமமாக பிரசாதத்தை பிரித்து கொடுத்திருக்க வேண்டியது இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. இந்த இடத்தில் பள்ளி நிர்வாகம் தவறு செய்து விட்டது என்று சொல்றாங்க. எப்ப கால் சட்டை போட்டுக்கிட்டு தொடக்க பள்ளியில படிக்கிறப்ப அப்பவே அந்த நிர்வாகத்திறன் ஒரு இடத்துல இருந்தது. அதனால
எல்லாவற்றையும் உணர்ந்த மனிதர், எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் ஐயா காமராசர். இப்ப இருக்கிற முதல்வர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது. ஐயா ஸ்டெர்லைட் ஆலையில சுட்டு போட்டாங்க, ஆமா நானே செய்தியை பார்த்தா தெரிஞ்சுட்டேங்கிறார்ல, அப்படிப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. என்ன பதனி இனிக்குது, சக்கரை போட்டிருக்கீங்களா, அப்படி அந்த மாதிரி முதல்வர் இல்லை. உண்மையில் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு முதல்வர். அதனால அவரை படிக்காத மேலைன்னு சொல்ல முடியாது. அவர் தொடக்க கல்வி படிச்சிருக்காரு. உண்மையிலேயே படிக்காத ஆளுனா தந்தை பெரியார் தான் படிக்கல. தந்தை எல்லாம் இல்ல, பெரியார் கூட இல்ல, ராமசாமி படிக்கல, அவர் தான் படிக்கல. அதனால நீ படிக்காத ராமசாமி ஒன்னா சொல்லு, படிப்பறிவு இல்லாத ராமசாமின்னு சொல்லிக்க. இதுக்கப்புறம் படிக்காத காமராசர்னு சொல்லக்கூடாது. இப்போது இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா திமுக திராவிட கட்சிகள் எல்லாம் ஐயா காமராசருக்கு புகழ் வணக்கம் செலுத்துது. காமராசருடைய வரலாறை பார்க்கிற போது அவர் வரலாறு முழுக்க திமுக அவருடைய எதிர்க்கு. அதே நேரத்தில் திமுகவினுடைய வரலாறை பார்க்கிற போது திமுக காமராசரை எதிர்த்து இருக்கிறத தவிர காங்கிரஸை பெரிதாக எதிர்க்கல. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திராவிடத்தினுடைய எண்ணம், திமுகவினுடைய எண்ணம் தமிழர்களில் தமிழர் ஒருவர் தலைவராக வந்துடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் திமுகவை விட காமராசரை கொச்சைப்படுத்தியது வேறு யாரும் இல்லை. முரசொலி பத்திரிகையில ஐயா காமராசர் அவர்களை கருப்பு அசிங்கமா சித்தரிக்கிறது. ஐயா காமராசர் அவர்களுக்கு சேலை கட்டி திருநங்கை போல அந்த கேலி சித்திரம் படம் போடுவது. ஐயா காமராசர் அவர்கள் நேரு நடந்து போகிற போது அவர் பின்னாடி இந்த பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போற ஒரு அடியால் போல படம் போடுவது. காமராசரை பார்ப்பன அடிமை என்று விமர்சனம் செய்வது. இப்படி மிக கேவலமாக காமராசரை விமர்சனம் செய்தது யார் என்றால், அந்த திருட்டுத்தனத்தை செய்தது யார் என்றால், திருட்டுத்தனம்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திமுக தான். ஆனால் அப்படி செய்த திமுக இன்று ஐயா காமராசருக்கு மாலை அணிவித்து புகழ்வணக்கம் செலுத்துகிறது என்றால், அப்பதான் அந்த கேள்வி நமக்கு வருது. சாப்பாட்டுல சால்ட் போடுறீங்களா? அப்பதான் அந்த கேள்வி நமக்கு வருது. வரலாறு முழுக்க ஐயா காமராசரை எதிர்த்த திமுக காமராசருக்கு பிறகு கடுமையாக எதிர்த்தது என்றால் அது நாம் தமிழர் தான். என்னென்னமோ தூரம் பரப்புவான். இவங்க ஈழத்துக்கே போகலம்பா, தலைவரையே பார்க்கலம்பா, வெளிநாட்டுல இருந்து காசு வருதும்பா, அப்புறம் வீரலட்சுமி இறக்குவான், அப்புறம் விஜயலட்சுமி இறக்குவான், அப்புறம் வருண்குமார்னு ஒருத்தர் அவரை விட்டு வருவான். அது பொம்பளை விஜயலட்சுமி, ஒரு ஆம்பளை விஜயலட்சுமி. இப்படி பல லட்சுமிகளை இறக்குவான். வீரலட்சுமி, விஜயலட்சுமி, இப்படி பல ஐட்டங்களை இறக்குவான். ஐட்டங்கள் ஒண்ணு நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. நம்மளுக்கு இப்படி தொடர்ச்சியா பல இன்னல்களை கொடுப்பான். அதுதான் ஆங்கிலத்தில் அப்படி சொல்றேன். காமராசர் தோற்கடிக்கப்பட்டார். ஐயா சீனிவாசன் என்பவரால் காமராசர் தோற்கடிக்கப்பட்டார். சீனிவாசன் யாரு? யாரு சீனிவாசன்? சீனிவாசன் யார்? யாருக்கு தெரியும்? தெரியாது. வெற்றி பெற்ற சீனிவாசன் யாருக்கும் தெரியாது. தோற்கடிக்கப்பட்ட காமராசர் வரலாறு நிற்கிறார். தேர்தல் சீனிவாசனை வெற்றி பெற செய்தது, காலம் காமராசரை வெற்றி பெற செய்தது. நம்மீது கூட நிறைய விமர்சனம் இருக்கிறது உறவுகளை. தொடர்ச்சியாக இவர்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் உறவுகள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வேடிக்கை பார்க்கிறவர்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழ்நாட்டை ஆளுவதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் அது எப்ப நாம் வெற்றியோடு போட்டு போடவில்லை எமது உறவுகளே, நாம் காலத்தோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தை கனிய வைப்பது என்பது மக்களாகிய உங்களிடத்தில் தான் இருக்கிறது. 2026 தேர்தலில் விவசாயி சின்னத்தில் வாக்களித்து அந்த காலத்தை கனிய வைத்து ஐயா காமராசர் ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியை அவருடைய பேரப்பிள்ளைகள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை வைத்து இந்த விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டியது என்னுடைய கடமை மட்டுமல்ல, இந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் கடமை மட்டுமல்ல, ஆங்காங்கே நின்ற இடத்தில் நின்றபடி எமது பேச்சுக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கடமை. காரணம் நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.